அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது முக்கிய வரலாறுகள் தொடர் காணொலியில் பாகம் 25, பலியிட அழைத்து செல்லப்பட்டவர் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் கூடுதல் விளக்கத்தோடு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இப்ராஹிம் நபி, அதாவது ஆபிரகாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஒரு மகனை இறைவனுக்காக பலியிட முயன்றார்கள் இல்லையா? அப்போது அதை தடுத்து ஒரு ஆட்டை இறைவன் பலியிட செய்து அந்த மகனை காப்பாற்றினார் என்று முஸ்லீம்களாகிய நாம் நம்புவது போல் கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள். பலியிட அழைத்து செல்லப்பட்ட மகன் இஸ்ஹாக் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். முஸ்லீம்களாகிய நாம் அல்ல அது இஸ்மாயில் தான் என்று நம்புகிறோம். சில முஸ்லீம்களும் கூட அழைத்து செல்லப்பட்டவர் இஸ்ஹாக் தான் என்று நம்புகிறார்கள். இதில் நம்ம சரியாக தெளிவான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். குழப்பம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டணும். அதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அதாவது அவர்களுக்கு 11வது அத்தியாயம் 71வது வசனம் மிக தெளிவான மறுப்பாக இருக்கிறது. தெளிவான விளக்கத்தை நமக்கு தருகிறது. அதில் 69லேருந்து ஆரம்பிப்போம். அப்போ தான் அந்த தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நமது தூதர்கள் இப்ராஹிமிடம் நற்செய்தி கொண்டு வந்தார்கள். அவருக்கு சலாம் என்று கூறினார்கள். அவரும் சலாம் என்று பதில் கூறினார். அவங்களை கண்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது விருந்தினர்கள்னு சொல்லி உடனடியாக காளை கன்றை பொரித்து அவர்களுக்கு உணவு தயார் செய்து கொண்டு அவர்களுக்கு பரிமாறுகிறார். அப்போது அவர்களின் கைகள் அதை உண்பதற்கு செல்லாததை நோக்கி, இவர்கள் என்ன யாராக இருக்கும் என்று பயத்தோட அறிமுகமற்றவர்களாக அவர்களை கருதுகிறார்கள். என்ன இப்படிப்பட்ட ஆட்களாக இருக்காங்க, சாப்பிட மாட்டுறாங்களே, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பயத்தோட, பயங்கடந்த தொழிவோடு பார்க்குறாங்க. அவர்களை பற்றி மனதுக்குள் பயந்தார். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வந்தது வானவர்கள், மனித உருவத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்களை பார்த்த உடனே போய் காளைக்கன்றை பொறிச்சு உணவு தயாரிக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள பழக்கம். அப்போ அந்த உணவு பக்கம் அவங்க கைகள் செல்லவில்லை. இதை பார்த்துட்டு அவங்க பயப்படுறாங்க. அவர்கள் பதில் சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, பயப்படாதீங்க, நாங்கள் லூத்துடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். வானவர்களாகிய அவர்கள், நாங்கள் வானவர்கள், லூத்துடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஓரின சேர்க்கையின் மூலமாக அநியாய அக்கிரமங்களை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழிப்பதற்காக அல்லாஹ்வால் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கூறுவதற்காக உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவரது மனைவியும் அங்கே ஒரு கதவு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார். அவர் சிரித்தார். சிரிப்பு தானே வரும். இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அநியாயக்காரர்களை அழிக்க வந்திருக்கிறவங்க போது சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க. யாரே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. அவருக்கு இஸ்ஹாக்கு பற்றியும் இஸ்ஹாக்குக்கு பின்னால் யாக்கூபு பற்றியும் நற்செய்தி கூறினோம். அந்த பேரனையும் சேர்த்துக்குவாங்க அரபி மொழியில், சரியா? இஸ்ஹாக் என்ற மகனுக்கு அந்த அவருக்கு பின்னால் அவருக்கு பிறக்கிற பேரன் யாக்கூபு. இப்படி ஒரு நற்செய்தியை கூறினோம். உடனே யாருக்கு இது சாரா அம்மாவுக்கு, சரியா? அன்னை ஹாஜரா அவர்களுக்கு தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அது முன்னாடியே கொடுத்தாச்சு. அது நம்ம பிரிவாக சொல்கிறோம், சரியா? இது ரெண்டாவதா அந்த இஸ்ஹாக்கு, அவருக்கு பிற்பாடு இவரும் பொறுப்பார். யார்? அவருக்கு பிள்ளையா யாக்கூபும் பொறுப்பாருங்கிற இந்த நற்செய்தியை கூறப்படுகிறது. இதை பார்த்துட்டு அவங்களுடைய மனைவி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, இது என்ன அதிசயம், நான் படுகிழவியாக ஆகிவிட்டேன், இதோ எனது கணவரோ படும் கிழவராகவும் இருக்கும்போது எங்களுக்கு பிள்ளைகளா, நான் பிள்ளை பெறுவேனா, இது வியப்பான ஒரு செய்திதான் என்று அவங்க மனைவி கூறுறாங்க.
இதை கேட்ட வானவர்கள் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, அல்லாவின் கட்டளை குறித்தா ஆச்சரியப்படுகிறீர்? என்னம்மா என்ன பேசுறனே, இது அல்லாவுடைய கட்டளை, அதுலேயே உனக்கு ஆச்சரியமா இருக்கு, சந்தேகம் இருக்கு? அல்லாவின் அருளும் அல்லாவுடைய பாக்கியங்களும் இப்ராஹிமின் குடும்பத்தாராகிய உங்களுக்கு ஏற்படட்டும் என்று அவன் புகழுக்குரியவன் மகத்துவம் மிக்கவன் என்றும் வானவர்கள் கூறினார்கள் என்று 11வது அத்தியாயத்தில் 69, 70, 71, 72, 73 ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஆக இதில் நீங்கள் சிந்தித்து எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னன்னு கேட்டால், இஸ்ஹாக் என்ற மகன் பிறக்கப் போகும் நற்செய்தி இறைவன் இப்ராஹிம் நபியிடம் கூறினான். அப்படி கூறும்போது யாக்கூப் என்ற பேரன் பிறக்கப் போவது பற்றியும் கூறுகிறான் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சரியா? இதில் என்ன யோசிக்கணும், நாம பேரனை பற்றி நற்செய்தி கூறப்பட்டதால் மகன் இஸ்ஹாக்கு சிறு வயதில் மரணிக்க மாட்டார் என்பதும், அவர் மனம் முடித்து அந்த யாக்கூப் என்ற பேரரை பெறுவார் என்பதும் இப்ராஹிம் நபிக்கு இதன் மூலம் முன்பே தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நற்செய்தி கூறப்பட்டதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நற்செய்தி தெரிவிக்கப்பட்ட பின் இஸ்ஹாக்கை அறுத்து பலியிடுமாறு இறைவன் கூறி இப்ராஹிம் நபியை சோதிக்க முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்படி ஒரு சோதனை அல்லாஹ் வைப்பானா? உன்னுடைய மகன் இஸ்ஹாக்குக்கு, ஏன்னா யாக்கூபுங்கிற ஒரு பேர குழந்தை பொறுப்பாருங்கிற நற்செய்தி சொன்ன பிற்பாடு அவர் தான் சாக மாட்டாரே, அவர் தான் நிரந்தரமாக இருப்பார், அவர் கல்யாணம் பண்ணுவார், அவர் புள்ள வைப்பார், அவருக்கு பேரன் பிறக்க போகிறான், இப்படிங்கிற செய்தியெல்லாம் தெரிஞ்சிட்டா அறுக்கு பலி விடுவதற்கு யாரும் செய்ய மாட்டா? இதில் என்ன பெரிய தியாகம் இருக்கு? கிடையாது. ஆக இது அல்ல என்பதை இந்த வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக முன்வைக்கப்படுகிறோம். அவ்வளோதான். இஸ்ஹாக், அதாவது இப்படி தெளிவாக அவர்களுக்கு இஸ்ஹாக்கை பலியிடுமாறு கூறி இப்ராஹிம் நபியை சோதிக்க முடியாது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இஸ்ஹாக் இப்போது சாக மாட்டார் என்று இறைவனே கூறிய பிறகு இப்ராஹிம் நபி அவர்கள் தமது மகனை அறுத்து பலியிட முன் வந்ததில் பெரிய தியாகம் எதுவும் இருக்காது. இவர்கள் சொல்லும்படி இப்படி நீங்கள் நம்பினா அதில் எந்த ஒரு தியாகத்துக்கும் அர்த்தம் இல்லை. தன் மகன் இப்போது சாக மாட்டான் என்று திட்டவட்டமாக தெரிந்தால் யார் வேண்டுமானாலும் இதை செய்ய முன் வருவார்கள் என்பதில் ஆச்சரியம். எனவே இஸ்மாயிலை அறுத்து பலியிடுமாறு இறைவன் கட்டளையிட்டது தான் இருவரையும் சோதித்து பார்ப்பதாக அமைய முடியும், இல்லையா? அந்த சோதனை அதுதான் தியாகம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். பைபிளின் கருத்துப்படியும் இஸ்மாயில் தான் பலியிட அழைத்து செல்லப்பட்டார் என்பதையும் தெல்ல தெளிவாக பைபிளில் பல சான்றுகளும் இருக்கிறது. அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். முஸ்லீம்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலியிட அழைத்து சென்ற தனது மகன் இஸ்மாயில் தான் என்ற விவரத்துக்கு தெளிவான குர்ஆன்லேயும் இருக்குது, பைபிள்லேயும் கூட இருக்குது. இப்போ பைபிள் சம்பந்தமான செய்திகளிலிருந்து இப்போ உங்களுக்கு ஆதாரத்தை பார்ப்போம். இப்ராஹிம் நபி தமது மகன்களான இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரில் இஸ்மாயிலையே பலியிட முன்வந்தார் என்று முஸ்லீம்கள் நம்புகிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் பலியிட முன்வந்தது இஸ்மவேலை அல்ல, இஸ்ஹாக்கை தான் என்று கிறிஸ்தவர்கள் கருதுகின்றார்கள். பைபிளில் இப்படிதான் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வாதிடுகிறார்கள். எனவே அது குறித்த உண்மையை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பைபிள் அப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அது பிற்காலத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது. ஒரிஜினல் உண்மை என்ன என்பதை பைபிளிலிருந்தே நம்ம புரிந்து கொள்வோம். ஈசாக் பலியிட அழைத்து செல்லப்பட்டார் என்றால் தான் அவரது வழித்தோன்றலான இயேசுவுக்கு அதில் சிறப்பு சேரும் என்பது இவர்களுடைய எண்ணம். இஸ்மாயில் பலியிட அழைத்து செல்லப்பட்டார் என்றால் அதன் சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் என்று அஞ்சி பைபிளில் தங்களுடைய கைவரிசையை காட்டி பலியிட, அதாவது ஆபிரகாம் பலியிட அழைத்து செல்லப்பட்டவர் இஸ்ஹாக்கு தான் என்று அவர்களுடைய மத குருமார்கள் மாற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி? இதை பைபிளை கருத்தூன்றி படிப்பவர்களால் கண்டுபிடிக்க முடியும். ஈசாக்கு பலியிடப்பட்டதாக சொல்லும் வசனங்களை முதல்ல பாருங்க. எப்படி? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்.
எப்படி சோதித்தார் என்றால், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றானாம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் என்று ஆதியாகமம் 22:1-2 ஆகிய வசனங்களில் குறிப்பிடுகிறது. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் என்று ஆதியாகமம் 22:12 வசனத்தில் சொல்லப்படுகிறது. இதுதான் ஈசாக் தான் பலியிடப்பட்டவர் என்பதற்கு பைபிளில் உள்ள சான்று. மேற்கண்ட வசனங்களில் பலியிடப்பட்டவர் ஈசாக் என்று சொல்லப்பட்டாலும் அவருக்கு அடைமொழியாக ஏக சுதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறத கவனிக்க வேண்டும். சுதன் என்றால் மகன் என்று பொருள், ஏக சூதன் என்றால் ஒரே ஒரு மகன் என்று பொருள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏகசூதன் என்றால் ஒரே ஒரு மகன் என்று தான் பொருள். ஆபிரகாம் பலியிட முயன்றபோது அவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருந்தால்தான் ஏகசுதன் என்று கர்த்தர் அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்க முடியும், இல்லையா? ஈசாக் மூத்த மகனாக இருந்தால்தான் இது சாத்தியமாகும். இஸ்மாயில் தான் மூத்த மகனாகவும் இஸ்ஹாக் இரண்டாவது மகனாகவும் இருந்தால் ஈசாக் ஏகசுதனாக ஆக மாட்டார் என்று புரிகிறதா இல்லையா? ஏனென்றால் அவருடன் இஸ்மாயிலும் இருப்பதால் அப்படி கூற முடியாது. பெரிய மகன் இஸ்ஹாக் என்றால் அவருக்கு பிரதராக தம்பியாக இஸ்மாயிலும் இருப்பதால் ஏகசுதன் என்று எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. யார் மூத்த மகனாக இருக்கிறாரோ அவர்தான் ஏகசுதனாக இருக்க முடியும். ஒரே மகன் இருந்தால் மட்டும்தான் ஏகசுதனாக இருக்க முடியும். இப்போது கீழ்கண்ட வசனங்களை தெளிவாக சிந்தித்து பாருங்க. ஆகர் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது அன்னை ஹாஜர்னு நாம சொல்லுவோம், அவங்க எப்படி எழுதியிருக்காங்க? ஆகர்னு எழுதியிருக்காங்க. ஆபிரகாமுக்கு இஸ்மாயிலை பெற்றபோது 1086 வயதாய் இருந்தான். அதாவது ஆகர் அன்னை ஆஜர் அவர்கள் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது அவங்களுக்கு வயசு எத்தனையா? ஆபிரகாமுக்கு 86 வயதாக இருந்தார். அவங்க இருந்தான்னு தான் எழுதியிருப்பாங்க அப்படி பைபிளில். அதுதான் நான் அப்படி படித்தேன். என்ன? அதாவது 16வது வசனத்தில் ஆகர் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான். இதை நீங்கள் ஆதியாகமத்தில் 16வது அத்தியாயம் 16வது வசனத்தில் இருக்குது. மேலும் 24வது வசனத்தில் 25, 26 ஆகிய வசனங்களில் தொடராக வருது. என்ன? ஆபிரகாமுடைய நுனி தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது, யாருக்கு? ஆபிரகாமுடைய அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விருத்த சேதனம் சுன்னத்து செய்யப்படும் போது அவன் 99 வயதாக இருந்தான். இது 24வது வசனம். 25ல் அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாக இருந்தான். அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 13 வயசு இருந்தபோது அவங்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டுதான். அடுத்த வசனம் 26ல் ஒரே நாளில் ஆபிரகாமும் அவனுடைய குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அப்படி விருத்த சேதனம் சுன்னத்து செய்யப்படும் பொழுது
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 99 வயதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 13 வயதும் இருந்தது. 2 பேருக்கும் ஒரே நாளில் தான் சுன்னத்து செய்யப்பட்டது, அதாவது விருத்த சேதனம் செய்யப்பட்டது என்று 17வது அத்தியாயத்தில் 24, 25, 24, 25 ஆகிய வசனங்களில் தொடராக இடம்பெற்றிருக்கு. தன் குமாரனாகிய ஈசாக் பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். யாருக்கு? இசாக்கு. எப்போ பண்ணாங்களாம்? 8வது நாளில். அப்போது ஆபிரகாம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 வயதாக இருந்தன. ஆதியாகமம் 21வது வசனம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்ளாமல், அங்கே தான் அவங்க பைபிளை படிக்கிறதே ஒரு பாட்டு தானே. என்ன, அங்கே அந்த தேவாலயங்களில் போய் அங்கே என்ன பண்ணுவாங்க? இந்த பைபிளை படிக்கிறத இதில் பொருளை விளங்கி தெரிஞ்சு புரிந்து கொள்வதாக படிக்கணும். அப்படி இருக்காது அவங்களுடைய படிப்பெல்லாம். அங்கே ஒரே பாட்டும் கூத்தும் கும்மாளமாக தான் இருக்கும். அப்படி படித்தா விளங்கி கொள்ள முடியுமா? அப்போ தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயசு எத்தனை? 100 இருந்தது. தெளிவாக சிந்திக்கணுமா இல்லையா? இதை ஆதியாகமம் 21 நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனங்களிலிருந்து தெரிவது என்னவென்றால், உண்மை என்னவென்றால், ஆபிரகாமின், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வயசு 86 வயதில் அவருக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள், முதல் மகன். ஆபிரகாமின் வயது 100 ஆகும்போது தான், 100வது வயசில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 100வது வயசில் தான் இசஹாக் பிறந்தார் என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. அதாவது இஸ்மாயிலை விட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 14 வயது குறைந்தவர்கள் ஆவார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 14 வயது மூத்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறுத்து பலியிட போனது யாரு? மூத்த மகன். ஒரே மகனாக இருந்தபோது அவருக்கு 2வது குழந்தை, 2வது மகன் இருக்கவில்லை அப்போது என்பதை தெளிவாக பைபிள் சொல்லி காட்டுகிறது. அதாவது இஸ்மாயிலை விட இஸ்ஹாக் 14 வயது இளையவர் ஆவார். 14 ஆண்டுகளாக இஸ்மாயில் மட்டுமே இப்ராஹிமுக்கு ஒரே மகனாக ஏக சுதனாக இருந்துள்ளார் என்பதை சிந்திக்கக்கூடிய, இறைவன் வழங்கிய அறிவை முழுமையாக பயன்படுத்தி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஈசாக்கு ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆபிரகாமுக்கு ஏக சுகனாக, அதாவது ஏக சுதனாக இருக்கவே இல்லை, இருக்கவும் முடியாது. அப்படியானால் ஏக சுதன் இஸ்மாயில் என்று இருந்ததை திட்டமிட்டு ஈசாக் என்று மாற்றியுள்ளார்கள் என்பதும், ஏகசுதன் என்ற சொல்லை நீக்க மறந்து விட்டார்கள், அதனால் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்பதும் இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகின்றது இல்லையா? தெளிவாக படித்து பாருங்கள். இன்றைக்கி வரலையும் அது இருக்குது. எப்படி மாற்றினாங்களோ அதை சரியான முறையில் செய்யாமல் அதில் குறை வச்சு இப்போ மாட்டிக்கொண்டாங்க. அதுவே நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. எனவே பலியிட அழைத்து செல்லப்பட்டவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான், அவர்கள் பாஷையில் இஸ்மவேல் தான் என்பதும், இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருமை வந்துவிடும், அப்படி வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் இஸ்மவேல் என்ற சொல்லை நீக்கிவிட்டு அந்த இடத்துல ஈசாக் என்ற சொல்லை நுழைத்திருக்கிறார்கள் என்பதும் ஏகசுதன் என்ற சொல்லில் இருந்து நமக்கு உறுதியாக தெளிவாக புரிகிறது. இஸ்மாயில் அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர் என்பதால் அவர் மகன் என்ற அந்தஸ்துக்கு வரமாட்டார் என்று சமாளிக்க முடியாது. ஏனென்றால் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் ஆபிரகாமின் மகன்கள் என்று பின்வரும் தெளிவாக கூறுகிற வசனங்கள் பைபிளில் இருக்குது. எப்படி? அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக் எதிரே எத்தியனான சோஹாரின் குமாரனாகிய எபிரேலினின் நிலத்தில் உள்ள மக்போலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இது 25வது ஆதியாகமம் 25:9. ஆபிரகாமுக்கு இஸ்ஹாக் எப்படி குமாரனாக இருந்தாரோ அதே போல இஸ்மவேலும் அவரது குமாரனாக இருந்தார் என்பது இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது.
அப்புறம் எப்படி மறுப்பீங்க? எப்படி மறைப்பீங்க என்று அன்புக்குரிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த உங்களுடைய நம்பிக்கையை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் சரியான தீர்வை நீங்கள் அடைந்தால் மட்டும்தான் அந்த இறைவனிடத்திலே, அந்த கர்த்தரிடத்திலே, பரலோக ராஜ்யத்திலே நாம் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ளும்படி பணிவான கோரிக்கையாக உங்கள் முன்வைத்து இந்த காணொலியை நிகழ்ச்சி செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜிசாக்கல்லா ஹைரா.